அதிருப்திங்கிறீங்க. டிஎம்கே அதிருப்தி வாக்குகளை விஜய் அறுவடை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்கலாம். விஜய்க்கு ஓரளவு போகும். ஆனால் டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளில் எவ்வளவு விஜய் அறுவடை செய்வாரோ அதை காட்டில் மிக அதிகமான அளவுக்கு டிஎம்கேக்கு வரக்கூடிய வாக்குகளை அவர் அறுவடை செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப டிஎம்கேக்கு வரக்கூடிய வாக்குகளை அவர் சக் பண்றப்போ டிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய பெர்சன்டேஜ் கீழே போகும். அது என்டிஏவுக்கு லாபமாக அமையும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் 2021 கிடையாது. இன்னும் சொல்ல போனா 2021 விஜய் மாதிரியான ஒரு தேர்ட் பிளேயரே கிடையாது. இன்னைக்கு அந்த தேர்ட் பிளேயர் இருக்கார். அந்த தேர்ட் பிளேயரால பெருமளவு டிஎம்கே பாதிக்கப்படும் வெளிப்படையாகவே தெரிகிறது. சிறுபான்மையினர் ஓட்டு விஜயை நோக்கி மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஓட்டு வந்து விஜயை நோக்கி மூவ் ஆகும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விஜயை நோக்கி மூவ் ஆகும். முஸ்லிம் ஓட்டர்ஸா இருந்தாலும் முஸ்லிம் பெண்கள்ல 18ல இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களுடைய ஓட்டு விஜயை நோக்கி மூவ் ஆகும். அப்போ விஜய் நோக்க வராமல் இருந்திருந்தால் டிஎம்கே எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்குமோ அது பெருமளவு வாக்குகளை விஜயினால டிஎம்கே இழக்க இருக்கிறது. டிஎம்கேனுடைய ஒவ்வொரு இழப்பும் என்டிஏவுக்கு லாபமாக முடியும். அப்படியெனில் விஜய் பலம் பெறுவது என்டிஏவுக்கு நல்லது என்கிறீர்களா? உண்மை. விஜய் வந்து கூடுதலாக வாக்குகள் பெறுவது என்டிஏவுக்கு மிக மிக நல்லது, டிஎம்கேக்கு மிக மிக கெட்டது. ஏன்னா விஜய்க்கு வருகிற ஓட்டுல பெரும்பாலான ஓட்டு டிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டுகள். அதை மறந்துடக்கூடாது.